அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். நம்ம ஃபிசிக்ஸில் லாஸ்ட் கிளாஸில் தேர்ட் யூனிட்டை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் திருப்பியும் ஒரு சின்ன ரீகால் எதில் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக 3 மார்க்கில் நம்ம போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெசன் என்ன அப்படின்னா மேக்னட்டிசம், காந்தவியல். மேக்னடைடு அப்படிங்கிற வார்த்தை தான் Fe3O4. அதுதான் மேக்னட் அப்படிங்கிற நமக்கு நேம் சேஞ்சஸ் ஆச்சு. அது பெயர் வரத்துக்கான காரணமே தான் காந்தம், மேக்னட் அப்படிங்கிறது. 1600 வில்லியம் கில்ஃபர்ட் இவர் தான் புவி முழுமையான ஒரு காந்தமாக செயல்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேக்னட்டிக் நீடில் காந்த புலத்தில் வைத்தால் அது நார்த் போல் சவுத் போலை நோக்கி நிற்கும். அதாவது வட துருவம் தென் துருவத்தை நோக்கி விலகலடைந்து நிற்க முயலும் அப்படிங்கிறத இவர் தான் ஃபஸ்ட்டு. அப்போது புவி அப்படிங்கிற ஒரு காந்தம். அப்போது அந்த புவியில் இருக்கக்கூடிய காந்த புலம் விரைவில் காந்தத்தன்மை இழக்கிறது. என்ன காரணங்கிறது, அதாவது சூரியனிடமிருந்து வரக்கூடிய சம் ஆஃப் ஹாட் ரேஸ், அதாவது வெப்ப கதிர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, பூமியில் இருக்கக்கூடிய ஃபெரோகாந்த பொருள்கள்லாம் காந்தத்தன்மை பெறுகிறது அப்படிங்கிறது. இதெல்லாமே என்ன அப்படின்னு சார் அப்படின்னா ஆராய்ச்சியில் இருக்குது. அது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த தியரிஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. அது ஒரு விஷயம். 2, ஒரு காந்தம் அப்படின்னா 2 முனைகள், நார்த் அண்ட் சவுத் போல், வட துருவம் தென் துருவம். காந்தத்தின் அடிப்படை விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரின துருவங்கள் வேறின துருவங்கள். ஓரின துருவம் ஒன்றை ஒன்று விரட்டும், வேறின துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அதாவது லைக் போல்ஸ் அன்லைக் போல்ஸ். லைக் போல்ஸ் ரிப்பல்சிவ், அன்லைக் போல்ஸ் அட்ராக்டிவ் அப்படின்னு சின்ன கிளாஸில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஒரு காந்தத்தை அப்படி கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒரே துருவத்தை கொண்டு போனீங்கன்னா ஒட்டாது, வேறு வேறு துருவத்தை கொண்டு போனீங்கன்னா ஒட்டும் அப்படிலாம் படிச்சிருப்போம். இது ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல காந்தம், புவியில் காந்த புலம் எவ்வாறு உருவாகிறது, அது ரொட்டேட் ஆகும். இப்படி தான் ரொட்டேட் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகிறதுனால தான் இரவு பகல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால அதனுடைய பவர்னால காந்த புலத்தை பெறுகிறது. எல்லாமே சொல்கிறது தான் ஆராய்ச்சி, ரிசர்ச் தான். இன்னும் யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அதை அக்செப்ட் பண்ணலை. அடுத்த விஷயம், அப்போது நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன சார் படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு படிச்சிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அங்கே மின் புலம், எங்கள் காந்த புலம். அங்கே ஒரு மின்னூட்டத்தை சுற்றி சார்ஜஸ், ஒரு விசை இருக்கும். இங்கே காந்தத்தை சுற்றி ஒரு விசை இருக்கும், அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு மேக்னெட் சுற்றி ஒரு விசை, அதான் ஃபோர்ஸ், தட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது புவி காந்த புலம் அப்படிங்கிறதும், அப்புறம் அந்த புவி காந்த புலத்தை அறிவதற்கான சம் எலமெண்ட்ஸ், அதாவது சில கூறுகள், அடிப்படை கூறுகள். என்ன சார் அப்படின்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ். அந்த மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்னா, புவிகாந்த புலத்தை அறிவதற்கான சில கூறுகள். ஒன்று டிக்ளினேஷன், இன்க்ளினேஷன், அப்புறம் பிஹெச். இதெல்லாம் சில அடிப்படை கூறுகள். இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 2 மார்க்கில் டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் வந்தே ஆகும். அது இன்க்ளினேஷனாக இருக்கலாம், டிக்ளினேஷனாக இருக்கலாம், காந்த ஒதுக்கம், காந்த சரிப்பு, கிடைத்தல காந்த ஒதுக்கம், புவிகாந்த புலக்கூறு. அப்போ இந்த 3ல் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்தே ஆகும். ஏற்கனவே இந்த லெசனில் எத்தனை கொஸ்டின், எத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ 45 2 மார்க் இருக்குது, 16 3 மார்க் இருக்குது, 18 5 மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதில்
இன்னைக்கு பார்க்குறது ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு 2 மார்க் வரும் அப்படிங்கிறதுனால தான். அப்போ இது என்ன சார் அப்படின்னா, இது ஒரு எர்த்து, புவி காந்தம், ஒரு புவி, புவியினுடைய எர்த்து கொடுத்துருக்கு. இதுதான் ஆக்சிஸ். ஆக்சிஸ் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவி வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இப்படி ஒரு ஒரு மையத்தை வைத்து, ஒரு ஆக்சிஸ், ஒரு மையத்தை வைத்து கொண்டு ரொட்டேட் ஆகும், மையத்தை வைத்து ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது நான் அந்த ஆக்சிஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் கூட அழிச்சிடுறேன். இப்போ பாருங்க, இதையே நான் அழிச்சிடுறேன். பாருங்க, இதையும் நான் அழிச்சிடுறேன், உங்களுக்கு புரியாது. பாருங்க, இது எர்த்து, பூமி. அப்போ பூமியினுடைய ஆக்சிஸ் அப்படின்னு வச்சிருக்கு. அப்போ இது என்னங்கிறது பூமியினுடைய வடதுருவம், இது பூமியினுடைய தென் துருவம், அதாவது ஜியோகிராபிக் சவுத் போல், இது ஜியோகிராபிக் நார்த் போல். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த புவிக்கு பக்கத்துல ஒரு காந்தத்தை இப்படி வச்சிருக்கேன். எப்படி அப்படின்னா, இது எஸ், அதாவது இது என், இப்படி வச்சிருக்கேன் ஒரு காந்தம். இது என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்படி ஒரு புவி காந்தப்புலம் அப்படிங்கிறதுனால அந்த மேக்னெட்டிக் நீடில்ங்கிறது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி ஒரு ஆங்கிள் ரொட்டேட் ஆகி கடைசியில் எப்படி நிற்கும், நார்த் அண்ட் சவுத் போல், நார்த்து சவுத் போல் இந்த டைரக்ஷன்ல வந்து நிற்கும். எது, அந்த மேக்னெட்டிக் நீடில். சரியா? அப்போ நான் புவி அச்சில், நான் புவி அச்சை வரைஞ்சிருக்கேன் தோருக்கு, அதாவது ஜியோகிராபிக் நார்த் போல், ஜியோகிராபிக் சவுத் போல் வரைஞ்சிருக்கேன். ஒரு மேக்னெட்டிக் நீடில் எடுத்துக்கிட்டு அதை வந்து புவி அச்சுக்கு இணையாக வைத்த, அது நார்த் அண்ட் சவுத் போல நோக்கி ஆசிலேட் ஆகுது, ஆசிலேஷன் ஆகி நிற்கிறதுக்கு முயலுது. அப்போ அதை தான் நான் இந்த ஆங்கிளாக வச்சிருக்கேன். இதோ பாருங்க, இது என்ன பாருங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதோ பாருங்க, இது மேக்னெட்டிக் மெரிடியன். இதோ பாருங்க, புவிகாந்த புலம். இதோ பாருங்க, இது என்ன பாருங்க, புவிகாந்த கூறுகள், ஜியோ மேக்னெட்டிக் நார்த் போல், இது ஜியோ மேக்னெட்டிக் சவுத் போல். இது அப்படியே பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இது காந்தம், காந்தத்தினுடைய இந்த ஆங்கிள், இது புவி காந்தம், ஜியோகிராபிக் அந்த ஆக்சிஸ், இது காந்தம். அப்போ இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான, அதாவது இந்த ரெண்டுத்துக்குமான அதாவது ஆங்கிள், அதுதான் டி, டிக்ளினேஷன் அப்படின்னு நம்ம வரையறுக்கிறோம், டிஃபைன் பண்றோம். இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னா, ஒரு காந்த புலத்து, ஒரு புவியில காந்தப்புலம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி உருவாக்கப்படுகிறது, எந்த டைரக்ஷன்ல, எந்த திசையில அப்படின்னா, ஒரு காந்தம். அந்த காந்தத்துக்கு நார்த் அண்ட் சவுத் போல். எப்பயுமே காந்தப்புலத்துல, காந்தப்புலம் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த் போல் இருந்து வெளியேறி சவுத் போல் நோக்கி என்ட்ராகும். அதாவது அப்படி வெளியில வந்து உள்ள நோக்கி போகும். இது ஒரு சைடு. அதே மாதிரி இந்த சைடு நார்த் போல் வெளியேறி சவுத் போல் நோக்கி எடுத்து, நீ 10 கோடு வெளியில போனுச்சுன்னா அதே 10 கோடு உள்ள வரணும். எவ்வளவு கோடு அவுட் சைடோ அதே ஈக்குவல் டு இன்சைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இன்சைட்ல பாருங்க, சவுத் போல் டு நார்த். இதுதான் வந்து கண்டிஷன். இப்படிதான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஒரு அதாவது மேக்னெட்ல எப்படி வந்து காட்டணுங்கிறத காட்டியிருக்கோம். ரைட்டா? சரி, இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல புவிங்கிறது ஒரு காந்தம், மேக்னெட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணோம்னா, இது நார்த், இது சவுத். அப்ப எப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கும் இப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட்டா? அப்போ புவி காந்த புலம், மேக்னெட்டிக் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, புவி ஒரு காந்த புலம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு புவியினுடைய அச்சை வரைஞ்சோம். ஜியோகிராபிக் நார்த் போல், ஜியோகிராபிக் சவுத் போல் வரைஞ்சோம்.
அப்படியே அந்த புவிக்கு பக்கத்தில் ஒரு நீடில் வச்சு செக் பண்ணும்போது அது நார்த் அண்ட் சவுத் போலாக டிஃப்ளெக்ஷன் ஆச்சு. அதை வச்சு ரெண்டு ஆங்கிளுக்குமான தொடர்பை ஏற்படுத்தி எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து டெவலப் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போது இந்த இடத்துல புவி ஒரு காந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்கிறதுக்கான ஒரு ஐடியா, ஒரு ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி. ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மெரிடியனுக்கும் இந்த மெரிடியனுக்கும், அதாவது ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கும் புவிகாந்த புல கூறுக்குமான இடையான கோணம் தான் டிக்ளினேஷன், டீன்னு பேர். இதுதான் கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ ஒரு ஐடியா புரிஞ்சிருச்சு. நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் உனக்கு. ஒரு சாதாரணமாக புவி ஒரு காந்தம் அப்படிங்கிறத பற்றி படிக்கும். அந்த படிக்கக்கூடிய சயின்ஸுடைய பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜியோ மேக்னட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அப்படின்னு பேர். அதாவது புவி காந்த புலத்தை பற்றி படிக்கும் அறிவியலின் இயற்பியலின் ஒரு பிரிவுக்கு என்ன பேருன்னு கேட்டால் ஜியோ மேக்னட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம் அப்படின்னு பேர். ரைட்? இப்போ ஒரு பார்ட் ஓகே உனக்கு முடிஞ்சிருச்சு நல்லா தெளிவாக. இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த எர்த் மேக்னட்டிசம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஐடியா பண்ணுறதுக்கு சில எலமெண்ட்ஸ் நமக்கு தேவை, சில கூறுகள். அப்போது எர்த் சர்ஃபேஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3 எலமெண்ட்ஸ் என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டிக்ளினேஷன், இன்னொன்று இன்க்ளினேஷன், காந்த ஒதுக்கம், காந்த சரிவு, இன்னொன்று வந்து புவிகாந்த புல கிடைத்தல கூறு, அதாவது ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் DH. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூணுமே. அந்த மூணு டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் வந்தே ஆகும். இப்போ டிக்ளினேஷன் சார் என்ன சார்? டி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு, இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்குள்ளது தான் டி. இதை கொடுத்துருக்கோம் பாருங்க, இதை கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த ஆக்சிஸ் இது காந்தம், காந்தத்துக்குமான இந்த ஆக்சிஸ் இது வந்து புவியினுடைய ஆக்சிஸ், சுற்றி வரக்கூடிய ஆக்சிஸ். இது மேக்னெட்டினுடைய அந்த ஆங்கிள், ரெண்டுத்துக்குமான இந்த கோணம் தான் டி. பாருங்க, இந்த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன், அதாவது புவி காந்த புல புவி, அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா காந்தப்புலத்திற்கும் பாயிண்ட் அண்ட் ஜியோகிராபிக்கல் மெரிடியன், அதாவது புவிகாந்த புல கூறுக்கும் இடையேயான கோணம், தட் இஸ் கால்ட் என்ன பேரு? டிக்ளினேஷன் அப்படின்னு பேரு. நல்லா திருப்பியும் பாருங்க, இந்த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் காந்தப்புல கூறுக்கும் at a point and geographical meridian புவிகாந்த புல கூறுக்கும் இடையான அந்த கோணம் என்னன்னு பேரு? அதாவது டிக்ளினேஷன். இதோ கொடுத்துருக்கோம் பாருங்க, இது புவியினுடைய ஆக்சிஸ், இது இதனுடைய அதாவது இந்த எலமெண்ட்ஸ், அதாவது இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்தத்தினுடைய ஆங்கிள், ரெண்டுத்துக்குமான கோணம் தான் என்ன எடுத்திருக்கேன்? டிக்ளினேஷன். இது என்ன சார் அப்படின்னு கேட்டா மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த சென்னை மாதிரி உள்ள இடத்துக்குலாம் இந்த டிக்ளினேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ சார் அப்படின்னா 1 டிகிரி 8 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா மாதிரி டோட்டலாக இந்தியாங்கிற மாதிரி உள்ள இடங்கள்லாம் குறைவு. அதில் சென்னையெல்லாம் பார்த்தோன்னா 1 டிகிரி 8 மினிட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இது வந்து நீட் எக்ஸாம்லாம் வரக்கூடியது, நோட் பண்ணிங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த ஆக்சிஸுக்கும் இந்த மேக்னெட்டிக் என்ன கொடுத்துருக்காங்க, the angle between magnetic meridian and at a point and geographical meridian, that is called, அதாவது புவிகாந்த புல கூறுக்கும் காந்த புல கூறுக்கும் இடையான கோணம். இந்த பாருங்க, காந்த புல கூறுக்கும் புவிகாந்த புல கூறுக்கும் இடையான கோணம் டிக்ளினேஷன். டிக்ளினேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துட்டோம். ரைட்? அடுத்து என்ன சொல்றோம்? மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், டிப், காந்த சரிவு. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். the angle suspended by the earth total magnetic field B with the horizontal direction in the magnetic meridian is called dip. அதாவது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு கிடைத்தல கூறுடன் ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணத்திற்கு இன்க்ளினேஷன் ஐ அப்படின்னு பேரு. இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்க, இது ஒரு எர்த் பூமின்னு பேரு. இந்த பூமியில நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காந்தத்தை
இது போல், இது ஈக்குவேட்டர். அப்ப இந்த காந்தத்தை நான் இப்படி வைக்கிறேன், எங்க போல்ல, எர்த்தினுடைய போல்ல அப்படியே வச்சுட்டு நான் என்ன பண்றேன், இப்படி இருக்கு, இது வந்து போல்ல இப்படி இருக்கு. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இப்படி, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, அடுத்தது இப்படி, அடுத்த டைரக்ஷன் இப்படி, அடுத்த டைரக்ஷன் இப்படி, அடுத்த டைரக்ஷன் இப்படி. அப்போ உனக்கு என்ன புரியுது, அதாவது மூவ் பண்ண 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 போல்ல இருந்து ஈக்குவட்டோரியல் வர 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 அதனுடைய ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது ஈக்குவேட்டர்ல பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுது. எது அதனுடைய ஆங்கிள். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் எப்படி போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது எர்த் பூமி, இந்த பூமியில மேக்னெட்டை அப்படி வச்சு செக் பண்ணியிருக்கேன். இது 90 டிகிரி. அப்போ அதை பாருங்க, இதுல நான் வந்து ஒரு ஆங்கிள் எடுத்துருக்கேன் பாருங்க, ஐ. அப்படியே இந்த ஆங்கிள் என்ன ஆகுது பாருங்க, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க, அப்படியே குறையுது பாருங்க, குறைய 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 ஈக்குவேட்டர்ல வரும்போது 0 ஆயிடும். புரியுதா நான் சொல்றது? இந்த ஆங்கிள் தட் இஸ் கால்டு என்ன பேர், இன்க்ளினேஷன் அப்படின்னு. ஒரு கிடைத்தல கூறுடன் ஏற்படுத்தக்கூடிய அந்த கோணம். அதான் இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, அடுத்தது அதை இந்த டைரக்ஷன்ல வருது, அதே மாதிரி அடுத்தது மூணாவது இப்படி போகுது. மூவ் பண்ண 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 அதனுடைய ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகல டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படியே குறைய குறைய ஈக்குவேட்டர்ல 0 ஆயிடும். அப்போ அதுதான் நம்ம வந்து இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது போல்ல வந்து ஐ ஈக்குவல் டு எவ்வளவு சார், 90 டிகிரியில இருக்கு. அதே ஈக்குவேட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐ ஈக்குவல் டு 0. ஏன்னா வர 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 குறையுது. ஓகே, இப்போ குறையும் போது இந்த இடத்துல வரும்போது 0 ஆயிடுது. ரைட். இப்போ இது என்ன சார் அப்படின்னா, சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் டிக்ரீசிங் ஆங்கிள். அப்படியே சர்ஃபேஸ் மாறி வர 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 அதனுடைய ஆங்கிள் குறையுது. இது சென்னை மாதிரி உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளினேஷனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். 14 டிகிரி, 14 டிகிரி 60 மினிட்டா இருக்கும். நோட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் மார்க், நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ நம்ம டிக்ளினேஷன் பார்த்தோம், இன்க்ளினேஷன் பார்த்தாச்சு. ரைட்டா? இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது இந்த ஆங்கிள் சஸ்பெண்டட் பை த எர்த், இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மொத்த காந்தப்புலத்தில் கிடைத்தளத்துடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம். பாருங்க, மொத்த காந்தப்புலத்தில் கிடைத்தளத்துடன் ஏற்படுத்தக்கூடிய கோணம், அதான் இன்க்ளினேஷன். காந்த சரிவு அப்படியே சரிய 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 சரி ஈக்குவேட்டர்ல 0 ஆயிடும். ரைட். இது சென்னை மாதிரி உள்ள இடங்களுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன், அது பாருங்க, நோட் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு ஃபீல்டை டோட்டலா அப்படி கன்சிடர் பண்றேன், மொத்த காந்த புலத்தை இப்படி வெக்டர்ல அப்படி கன்சிடர் பண்றேன். ரைட்டா? பின்னு எடுத்துக்கிறேன், எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நமக்கு ரெண்டு, ஏன்னா நமக்கு தெரியும், அதாவது இதுல இன்க்ளினேஷனை பார்த்தோன்னா ரெண்டு காம்போனன்ட்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிகல். இப்படி பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா இப்படி போகும், இன்னொன்று இப்படி வரும். ஒன்று ஹரிசாண்டலா இருக்கும், இன்னொன்று வெர்டிகலா இருக்கும். எதை இன்க்ளினேஷன் வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸை நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் 2 காம்போனன்ட்ஸ் இன் இன்க்ளினேஷன். அப்போ அந்த இன்க்ளினேஷன் காந்த சரிவை வந்து ரெண்டு கூறுகளாக பிரிக்கிறோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிகல் காம்போனன்ட். அப்போ நமக்கு என்ன சார் அப்படின்னா, மொத்த காந்த புலத்தில் என்ன எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். இது என்ன சார், ஹரிசாண்டல், இது வெர்டிகல். இது வந்து பிவி, இது பிஹெச், ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வெர்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி சார், அப்போ எனக்கு என்ன சார் பிஹெச்னா என்ன சார், அதாவது பிஹெச்னா என்ன, புவிகாந்த புல கிடைத்தல கூறு. இங்கிலீஷ்ல ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் earth magnetic field BH, the component of earth magnetic field along the horizontal direction in the magnetic meridian on magnetic meridian is and called horizontal component of earth magnetic field, that is called BH அப்படின்னு சொல்றது. very very important 2 mark. இப்போ நான் டோட்டலா இப்படி எடுத்துக்கிறேன், பூமியினுடைய மொத்த காந்தப்புலத்தை ரெண்டு கூறுகளா பிரிக்கிறேன், ஹரிசாண்டல், இன்னொன்று என்ன எடுத்துக்கிறேன், வெர்டிகல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா,
ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை பிஇ காசைன்னு எடுத்துக்கிறோம். கன்சிடர் பிஇன்னா எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா பிஇ சைன் ஐன்னு எடுத்துக்கிறேன். பிஇ சைன் ஐன்னு எடுத்துக்கிறேன். ரைட். இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிவி பை அப்படியே மாற்றுங்க. பிவி பை பிஹெச்ன்னு போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. எது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படி கேன்சல் பண்ணிங்கன்னா சைன் பை கா இது மேலே போய்டும், இது கீழே வரும். இப்போ சைன் பை காஸ் என்ன நமக்கு இப்படி பண்ணுங்க, சைன் ஐ பை காஸ் ஐ, சைன் பை காஸ் என்னது டேன் ஐ. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன சார் அப்படின்னா சம் வேல்யூஸ் ஆஃப் போல்ஸ் முனைகள்ல எப்படி இருக்கு, ஈக்குவேட்டர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ரைட். எப்படி சார் செக் பண்றது அப்படின்னா ஈக்குவேட்டர்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் I = 0ன்னு சொல்லிட்டேன். போல்ஸ்ல எப்படி இருக்கு, இன்க்ளினேஷன் I = 90 டிகிரியா இருக்கு. இது வர 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 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, 0 ஆயிடுது. இப்போ எனக்கு என்ன வேணும், BH = BE cos ஐன்னு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துப்போம். அப்போ காஸ் நம்ம என்ன எடுத்துக்கோம், ஐக்கு அதாவது தீட்டா காஸ் தீட்டா 0, காஸ் 0 1. அப்போ என்ன ஆகிடும் நமக்கு ஒன்றுனா BH = BE. அப்போ என்ன ஆகிடுது மேக்ஸிமம். இதே இந்த ஈக்குவேட்டர்லேயே நம்ம இதை எடுத்துப்போம், BV ஹரிசாண்டல் அதாவது வெர்டிகல் எடுத்துப்போம். BV = BE. இது இந்த கேஸ் எடுத்துப்போம், சைனை எடுத்துப்போம். சைனைங்கும் போது என்ன ஆகிடும், சைன் 0 இந்த 0 கொடுங்க, சைன் 0. அப்போ என்ன ஆகிடும், டோட்டலாக 0னா இது டோட்டலாகவே 0. அப்போ BV = 0. அப்போ இது மேக்சிமமாக இருக்கும்போது இது 0, வெர்டிகல் 0. அப்போ நமக்கு இது வந்து ஹரிசாண்டல் மேக்ஸிமம் இருக்கு, இது 0 ஆயிடுது. இது அப்படியே போல்ஸில் செக் பண்ணி பாருங்க. போல்ஸில் I = 90 டிகிரி எடுங்க, BH = BE cos 90 that is equal to 0. நமக்கு என்ன ஆயிடும், அப்படியே இந்த இடம் BH = டோட்டலாக 0. ஓகே. இது அப்படியே மாறும். அப்படி இதுக்கு இதை செக் பண்ணும்போது இங்கே உள்ளது மேக்ஸிமம் இருக்கு, இது 0 ஆயிடும். இது அப்படியே சேஞ்சஸ் ஆகிடும் பாருங்க. இப்போ அடுத்து செக் பண்ணுங்க, BV = BE sin 90 1, BV = BE மேக்ஸிமம். பார்த்தீங்களா? அப்போ வெர்டிகல் மேக்ஸிமம் இருக்கும்போது ஹரிசாண்டல் 0, இங்கே ஹரிசாண்டல் மேக்ஸிமம் இருக்கும், வெர்டிகல் 0 ஆச்சு. அப்போ ரெண்டையும் செக் பண்ணிட்டோம் நம்ம. அப்போது இந்த வீடியோவில் நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுறது, அந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு புவி ஒரு காந்தப்புலம் அப்படிங்கிறது ஒரு காந்தத்தை எடுத்து அதை புவியின் அருகே புவியில் தொங்க விட்டோம்னா தொங்க விடப்பட்ட அந்த காந்த ஊசியானது வடக்கு தெற்கு நோக்கி நிற்கும் அப்படின்னு பேர். அந்த அச்சையும் புவியினுடைய அச்சையும் எடுத்து நம்ம வந்து அதாவது கோட் பண்ணி பார்த்தோம்னா அதனுடைய ஆங்கிள் தான் டிக்ளினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிக்ளினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி ஒரு மேக்னெட்ல காந்தப்புலம் எப்படி வந்து பரவும், எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், நார்த் போல் டு சவுத் போல் அப்படின்னு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டா? இதுதான் நம்ம வந்து உங்கள் புக்கில் வந்து அப்படி ஒரு கிராஃபிக்கில் போட்டு காட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த புவி காந்தப்புலம் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 கூறுகள், 3 காம்போனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளினேஷன், இன்க்ளினேஷன், தேர்ட் ஒன் BH. நான் என்ன சொல்லிட்டேன், டிக்ளினேஷன் அப்படிங்கிறது காந்தப்புல கூறுக்கும் புவிகாந்தப்புல கூறுக்கும் இடையே உள்ள கோணம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்க்ளினேஷன்ங்கிறது புவிகாந்தப்புல கூறுக்கும் காந்தப்புல கூறுக்கும் கிடைத்தளமாக அமையக்கூடிய அந்த கோணத்திற்கு இன்க்ளினேஷன் சொல்லிட்டேன். அடுத்தது BH சொல்லியாச்சு. The components of earth magnetic field along the horizontal direction in the magnetic meridian and is called a horizontal component of earth magnetic field is called BH அப்படின்னு கொடுத்துட்டோம். ரைட்டா? அது வந்து ஒவ்வொரு அந்த இன்க்ளினேஷன் வந்து எப்படி போல் எப்படி இருக்கு, ஈக்குவேட்டரில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணியாச்சு. ரைட்டா? அப்படி செக் பண்ணும்போது ஒன்று வந்து மேக்ஸிமம் இருக்கும், ஒன்று 0 ஆகிடுது. அதே மாதிரி போலில் செக் பண்ணும்போது ஒன்று மேக்ஸிமம் இருக்கும், இன்னொன்று 0 ஆகிடுது. அப்போ இந்த டோட்டல் வீடியோ அப்படிங்கிறது உனக்கு ஒரு எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி வந்து டீல் பண்ணியிருக்கு, உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு புரிய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கு. இதில் வந்து டெஃபினட்டாக ஒரு 2 மார்க் சொல்லியிருக்கேன்.
இந்த 3 2 மார்க்கே நீங்கள் படித்தாகணும். இதை டெஃபினட்டாக ஒன்று வந்தே ஆகும். பப்ளிக் வரைக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது. ரைட்டா? உன்னை பற்றி விமர்சிப்பவர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே. ஏன்னா உனக்கே தெரியும். ஏன்னா அவர்களை நீ உன்னை பார்த்து பொறாமைப்பட வைக்கின்றாய் என்ற அர்த்தம். உன்னை எப்போ விமர்சனம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறியோ, ஐயோ என்னை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணுறானே, உன் மேலே ஒரு பொறாமை, அந்த பொறாமையை தான் விமர்சனமாக காட்டுறான். அதை நீ கவலையே கொள்ளாதே. நீ படிக்கலை, என்னமோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, மொபைல் நோண்டிகிட்டு இருக்க அப்படின்னு இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸை பார்க்காம நீ ஏதோ மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ படிக்கிறது. அது மார்க் வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய விமர்சனங்கள் வேறு மாதிரியாக இருக்கும். நன்றி, வணக்கம் மாணவர்களே.